மே மாசம் 25ஆம் தேதி குரு பயிற்சி. அதுக்கடுத்து நவம்பர் மாசம் 25ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. இதுல மார்ச் மாசம் 6ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு. சனி தன்னுடைய மனையிலிருந்து குரு மனையில ஏறி உட்காரார். அந்த நேரத்துல எலெக்ஷன். குருங்கிறது ஓட்டு அரசு. எலெக்ஷன். அது மாற்றமா? அதுக்கடுத்து மே மாசம் 25ஆம் தேதி குரு பகவானுக்கு உச்ச வீடான கடகத்துக்கு போறார். குரு பகவான் உச்சம் அடைகிறார். குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி கடகராசி. அங்க போய் உட்காரார். அதனாலதான் கடகராசிக்காரன் யாரா இருந்தாலும் சரிங்க. கடகராசிக்காரன் ஒரு பியூனா இருந்தா கூட அந்த பியூன் சங்கத்துக்கு தலைவரா இருப்பான். ஒரு சாதாரணமா ஒரு ஹோட்டல் நடத்துவான். அந்த ஹோட்டல் சங்கத்துக்கு தலைவரா இருப்பான். என்னைக்கா இருந்தாலும் ஆயிடுவான். தலைமை பண்புக்கான ராசி கடகராசி. அண்ணாமலை கடகராசி, விஜய் கடகராசி, அஜித் கடகராசி, கலைஞர் கடக லக்னம். புரியுதுங்களா? இந்த கடகராசி லிஸ்ட் எடுத்தோம்னா பெருசா இருக்கும். அவன் ஏதாவது ஒரு பதவியில இருப்பான். இல்ல கேட்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கடகராசிக்கு தலைமை பண்பு ராசி. அவங்களுக்கு எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த யோகத்துல இப்ப கடகராசிக்காரர்களுக்கு யோக சனிகாலம் வேற தொடங்குது. அடிச்சு தூக்கும் பல கடகராசிக்காரனை பட்டைய கலப்போம்.